உமா மணி 10 கடை அடிச்சிட்டு கிளம்புவோமா? ஆ சரிங்க. ஐயோ கீதா புருஷன் இன்னைக்கு அந்த கன்சிகா கூட குழஞ்சிட்டு இருந்தத சொல்ல மறந்துட்டனே. கீதாட்ட சொல்ல மறந்துட்டனே. ஏங்க என்ன டீ? நீங்களே கடை அடைச்சிட்டு வந்துருங்க. எனக்கு அவசரமா பாத்ரூம் போகணும். நீ இறங்கிட்ட நேரத்துல தான் எல்லாம் வரும். வா. இப்போ 10 மணி ஆகுது. கதவு தட்டினாலும் கீதாட்ட சொல்லிடணும், இல்லைன்னா ராத்திரி உறக்கம் வராது. பாவு ரொம்ப அவசரம் பொழுக்கு என்ன ஓட்டம் ஓடுதா? பிக் பாஸ் முடிச்சிட்டான். போய் உறங்கவும் மாட்டி. வாரவர் பிப்பாசு பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை, எரிச்சலாக இருக்குது. இந்த வினோத் மாமா பற்றியா பெட்டி தூக்கிட்டு ஓடிட்டான். இருந்த ஜெயிச்சிருக்கலாம்ல, அவசரம் கொடுக்க. அது அவங்க சூழ்நிலை. அந்த நனுக்கு பணம் தேவைப்பட்டவங்க எடுத்துகிட்டு போயிட்டார். அதுக்கு என்ன செய்ய முடியும்? நான் அதனால தான் எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஏன் அந்த காணா மாமா தான் ஜெயிப்பாங்கன்னு எல்லாரும் வெளியே பேசிகிட்டு இருக்காவா, அப்படி பெட்டியை தூக்கிட்டு ஓடிட்டாரு. சரி, எனக்கு எரிச்சலாக வருதுக்கா. ஆமாட்டி, இதெல்லாம் நம்ம யோசிச்சா முடியுமா? அவங்களுக்கு வெளி உலக வாழ்க்கையே தெரியாது பற்றியாப்பா ஆகும். சரிவா, நம்ம தூங்க போவோம். எரிச்சலாக இருக்கு இந்த கதையெல்லாம் பார்க்கும்போது. ஆமாம், இதெல்லாம் மண்டையில் போட்டு குழப்புனா நமக்கு தூக்கம் வராது. வா, நம்ம போய் உறங்குவோம். கீதா கீதா உமா குரல் மாதிரி இருக்கு. கீதா ஏன் அப்படி மூச்சரைஞ்சு ஓடி வர? அதுவும் ராத்திரி 10:30க்கு. ஏட்டி இன்னைக்கு மதியானம் டீ கடையில டீ பத்த வைக்க டீ குச்சி இல்லைன்னு கன்சிகா வீட்டுக்கு போனேன். அது சொல்லதுக்கு 10:30க்கு ஓடி வந்தியாக்கும். அப்போ அங்க பார்த்தா கீதா புருஷன் சோறு பொங்கிட்டு இருந்தாரு. ஆமாம், அந்த நாதாரி அங்கே தான் கிடக்கு. நான் தான் வீட்டை விட்டு விரட்டி விட்டேன். பேக்கர் இல்லாமல் வரக்கூடாதுன்னு விரட்டி விட்டு அது அங்கே போய் கிடப்பாரு. அப்போ நான் என்ன கண்டேன் தெரியுமா? நான் கண்ட காட்சியை சொல்லவா? ஏன் என்னது ஓடறிட்டு இருக்க? சீக்கிரம் சொல்லு, மணி ஆயிட்டு படுக்கணும். கீதாவும் புருஷன் மடியில கன்சிகா உட்கார்ந்திருந்தா. ரெண்டு பேரும் ஜிங்குன்னு கெட்டி பிடிச்சி இருந்தாவோ. என்னட்டி சொல்லுத? என்ன சொல்லுத? இது சொல்லதான் நினைச்சேன், மறந்துட்டேன். டீ கடையை அடைக்கும் போதுதான் ஞாபகம் வந்தது. இப்பதான் எனக்கு உறக்கம் வரும். வாரி எவ்வளோ ஒரு நல்ல கோணம் இது. ராத்திரி சொல்லதுக்கு நடிச்சாமத்துக்கு ஓடி வந்திருக்கு பாரு மெண்டல். ஏன் அரை மெண்டல் நீ எங்கே ஓடுத? இன்னைக்கு செத்தார் அந்த ஆளு. ஒரு ஊரில் ஒரு பைத்தியம் இருந்தால் பரவாயில்ல, ஊர் பூரா பைத்தியமாக இருந்தால் நான் என்ன தான் செய்யட்டும்? கடவுளே, இவ உமா ஒரு பைத்தியம்னா இவ அதுக்கு மேலே. ராத்திரி எங்கே ஓடி தொலைதாலும் தெரிலையே, அப்படி பிடிக்கணும். ஏன் கீதக்க சொன்னா கேளு, ஓடாத. மாமாவை என்னைக்குனாலும் மண்டையை புழக்கலாம், ராத்திரி ஓடாதட்டி பயமாக இருக்கு. இன்னைக்கு இந்த கன்சிகா வீடை தேடி கண்டுபிடிக்காம விட மாட்டேன். எத்தனை தெருவுக்கு ஓடுதுன்னு பாரு. ஏம்மா கீதா, நீ இப்படி ஒரு கிறுக்கா இருப்ப நினைக்கவே இல்லட்டி. இடத்த பார்த்தாலே பயமா இருக்க. அட கடவுளே, என்ன இருட்டா இருக்கு, இப்படியும் ஆடுதாளம்மா இவ. மண்டை கட்டு மனசா, இன்னைக்கு உன் மண்டையை உடச்சு மாப்பிளைக்கு வைக்கலன்னா என் பேரு கீதா இல்ல. முதலே சொன்னேன் 2 பேரையும் பழக விடாதுன்னு. இப்ப ரன்னிங் ரேஸ் மாரி ஓடுதா. ஐயோ, இந்த தெருவு தானே, எந்த வீடுன்னு தெரியலையே. பிறவி பைத்தியமே, வீடு தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கியா? மண்டையை உடச்சிரும் பத்துக்க. கல்ல கொண்டு அடிச்சுனா மண்டை பிஞ்சிரும். இன்னைக்கு கன்சிகா வீடை கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். நாய் அலையுது மாதிரி ரோடு பூரா கடிமைக்கு சித்துறாத. இவ வீட்டில் இருக்கிற பாவத்துக்கு நம்ம என்னெல்லாம் சிறை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. நெட்ட காலா இன்னைக்கு நீ செத்த. அவரை சொல்லி சொல்லி நீ எங்கேயாவது போய் போதரில் விழுந்து செத்துறாத. கால்லாம் வலிக்கு, சாப்பிடவே இல்லை. இவ பிறத்தால ஓடிட்டு இருக்கேன். சை, என்னது வெள்ளையா தெரியுது? ப, 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 பை. எனக்காக ஒரு ஆள் கிடைச்சிட்டு ரொம்ப நாளா தனியா கஷ்டப்பட்டு இருந்தேன். என்னை தேடி நீ வருவே என்று நான் நினைக்கவே இல்லை. பேசுது, பேய் பேசுமா? நான் ஒன்றும் ஊமை இல்லை பெண்ணே, உன்னில் நான் சேர போகிறேன். எனக்கான உடல் கிடைத்து விட்டது. நோ நோ நோ. வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி வந்தாளே, தந்தாள் தந்தாள் அவள் உடலை எனக்கு தந்தாளே. இதுக்குள்ளே நான் பூந்து விளையாட போகிறேனே. இனி நான் தான் இவள், இவள் தான் நான். நோ. உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை காண்திடவா. அருமையான உடல், சூப்பரான உடல் எனக்கு கிடைத்து விட்டது. பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். ஏப்பா ஒரு வழியாக நின்றுட்டா. வா வீட்டுக்கு போவோம். நாளைக்கு போய் கன்சிகாவை பார்த்துடுவோம். யார்டி நீ? தொப்பி மூஞ்சி, மூஞ்சி முறை மாதிரி சொறி மூஞ்சி.
ஏ இவ எதுக்கு என்னைய பியாயடி அடிச்சிட்டு போறா? ஏ கீதாக்கா, ஏன் இப்படி அடிச்ச நீ இப்போ? சரி உன்னை வீட்டுக்கு கூட்டு வரதுக்குள்ளே போதும் போது நைட்டு. ஆனால் ஒரு தினுசாக நடந்துக்கிட்டு இருக்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீ பண்ணுறது. அசிங்கமாக நாக்க நீட்டிட்டு ஆடிட்டு கிடக்கு. இது என்ன பழக்கம்? லலலலா, லல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 
வா பெட்ரூம்ல போய் படுப்போம். இங்கே பாரு உன் பையன் எவ்வளோ அழகா உறங்குதான்னு. நீ என்னடா நாக்க நீட்டிட்டு இருக்க. என்ன இது கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்க? என்னத்தை பார்க்கா? ஆத்தாடி கண்ணாடியில் பயங்கரமால ஒரு மோரை தெரியுது. கீதா மோரை தெரிய மாட்டுக்க. கண்ணாடியில் தெரியுது பியாயி. ஏன் ஆத்தே கீதாளுக்கு பியாய் பிடிச்சிட்டு போலையே. இம்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து பியாயின்னா பயமே. இம்மா இந்த பச்சை பிள்ளை எதுவும் பண்ணிடக்கூடாத. இப்போ இவ்வளோ தனியாக விட்டுருவோம். வீடு எதுவும் கோயிலுக்கு கூட்டு போய் பியாய் வரட்டணும். என்ன ஒரு பயங்கரமான மோரையை வச்சிருக்கு. அது மூஞ்சி மோரையும் பாருங்க, என்ன பெரிய பல்லு. ஆத்தே இன்னைக்கு உறங்கின மாதிரி தான். நாக்க கடிச்சிட்டேலாம் வாரா யாத்தே. யாத்தாடி பேய் நாக்க கடிச்சிட்டு தான் உறங்கும் போலையே. இது பக்கத்தில் உறங்க எனக்கு பயமா இருக்கு. கடவுளே என்னைய காப்பாத்திருப்பா. என்னம்மா ஏஞ்சலு இங்க வந்து உட்காந்துருக்க? பங்கஜா ஆண்டி, இனிமே நானும் உங்க கூட இருப்பேன். எப்பவுமே இருப்பேன். ஜாலியா இருப்பேன். உன் பிள்ளை நல்லா இருக்காட்டி? உங்க மாமியார் பாத்துக்கிட்டத பிள்ளைய நீ நெட்டமல்லி மாதிரி ஆயிராதட்டி பிள்ளைய போட்டு போட்டு வந்தீங்க கதை அடிக்கிறதுக்கு. இவ்வளவு நாள் விட்ட எடுத்து பிடிக்க வேண்டாமா? இனிமே நான் எப்பவுமே இங்க தான் இருப்பேன். அப்படி சொல்லிட்டு என் ஓட்டப்பள்ளி குட்டி ஆரஞ்சு மணியே நல்லா இருக்கானாமா? நல்லா இருக்கான் பங்கஜா ஆண்டி. எவ்வளோ நாளாச்சு கழுன்னு இப்போ பேச்ச கேட்டு அழகா பேசுவா. அவளுக்கு அழகே அந்த பல்லு தானே. ஒரு சிரிப்பு சிரிமா. எவ்வளவு பணம் வந்தாலும் இந்த பிள்ளை பல்லு வந்து வைக்காம அதே பல்லோடி ஓட்ட பல்லோடி இருக்கு. அதுதான் இந்த பிள்ளையோடைய அடையாளமே. ஏன் பங்கஜாக்கா நெட்டவள்ளி இடிச்சு ஆன்சர் என்ன பேய் அரைஞ்ச மாதிரி நிக்க? ஏக பியாய் தான் அரைஞ்சிட்டு பத்துக்கிடுங்க. ஏக கீதாக்களுக்கு பியாய் பிடிச்சிட்டு. என்னட்டி வளருத? ஏன் நெசமால தான் நேற்று ராத்திரி ரோடா ஓடனா பார்த்துக்கிடுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து கண்ணாடியில் பார்த்தா கண்ணாடியில் பியாய் உருவம் தெரியுது. நான் அவளை அங்கே நிற்க விட்டுருக்கேன். கோயிலுக்கு போகணுன்னா வரமாட்டா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வருவோன்னு ஏமாற்றி கூட்டு வந்திருக்கேன். எப்படி அவளை கோயிலுக்கு கூட்டு போய் பேயை விரட்டிடுவோங்க்கா. ஏடி நீ சொன்னது கேட்கறதுக்கு எனக்கு நம்பவே முடியலட்டி. ஏன் பின்னாடி தான் நிற்கப்ப வந்துடுவா. அவள் ஒரு மாதிரி வினோதமாக பண்ணிட்டு இருப்பானிக்கு பாருங்க அவளை. ஓ ஓ ஓ யாத்தாடி இந்த அக்கா ஊழலா விடுது. கீதா கீதா என்னம்மா கீதா? யாத்தே இங்கெல்லாம் வந்து நிற்கா. ஏன் கீதாக்கா அங்கே எங்கேயோ சாப்பாடு போடுதாவலாம். சாப்பிட போவோமா? கறி வேணும், முட்டை வேணும், மீன் வேணும், நிறைய ரத்த பொரியல் வேணும். இப்ப கீதா இப்படி பேசவே மாட்டா. நான் பேயது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஜாலியா இருக்கு. எங்க போற பக்கம் என் ரத்தத்தை குடிச்சிருவோம் போலியா. எங்க எங்கேயாவது கூட்டு போய் பேய ஓட்டுங்கக்கா. அங்க ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பாட்டி இருக்கும். அந்த பாட்டி நல்ல பேய் ஓட்டும். அங்க கூட்டு போயிரும்டி. ஏன் அவ காதுல விழுந்துடாம வாங்க போவோம். அங்க ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பாட்டி சோறு போடுதாவலாம். போவுமா? சோறு, குழம்பு, ரத்த பொரியல். கடவுளே இது என்ன புது சோதனை. கீதாக்காளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. பாட்டி எங்க அக்கா ஒருத்தங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு. பின்னாடி நிக்காங்க. முன்னாடி இழுத்துட்டு வாங்கம்மா. முன்னாடி உட்கார வைங்க. ஏ கீதாக்கா வாமா அங்க உட்காருவோம். பொய் சொல்லி கோயிலுக்கு கூட்டு வந்துட்டேன். பொய் சொல்லி கோயிலுக்கு கூட்டு வந்துட்டேன். பொய் சொல்லி கோயிலுக்கு கூட்டு வந்துட்டேன். யாத்தாடி சான்ஸ் அன்னைக்கு மரணடி விழுது. இவளை இழுத்துதான் கூட்டு போகணும். வாங்க இவளை இழுத்துட்டு போவோம். ஒழுங்கா வந்துருவதுக்க. என்ன விடு, என்ன விடு, என்ன விடு. எல்லாரும் நவுண்டு நில்லுங்கம்மா. என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு? மண்டகட்டு மாமா அக்காளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. எதுக்கு இப்ப சந்தோஷப்படுத்திரு. இல்ல நான் வருத்த தான் பட்டேன். வாரையில தான் தெரியுது சந்தோஷம். நல்ல வேலை, அப்ப எல்லா பிரச்சனையும் மறந்துடுவா. என்கிட்ட வம்பு பண்ண மாட்டா. எந்த ஊர் பேய்? எங்க இருந்து வந்திருக்க? நம்ம ஊர்ல எல்லாம் எல்லா பையன் தான் நான் ஓட்டிட்டேனே. நான் பக்கத்து ஊர் பேய். ரொம்ப வருஷமா ஒரு உடல் கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இவனத்து ராத்திரி அங்க ஓடிட்டு இருந்தா. எனக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இவ்வளோ விட்டு போக மாட்டேன். என்ன விட்டுருங்க பாட்டி. அது எப்படி? எங்க ஊர் பிள்ளைய பிடிக்க நாங்க விடுவோமா? எங்க இருந்து வந்தியோ அங்க மரியாதையா ஓடிரு. இல்லைன்னா இந்த மரத்துல உனிய ஆணைய வச்சு அடிச்சு உனிய எங்கேயும் போடாம பண்ணிடுவேன். வேண்டாம் வேண்டாம், அப்படி செய்யாதுங்க. வேண்டாம் வேண்டாம். பிள்ளை குட்டிக்காரி ஆட்டி படிக்கலாம் நினைக்கியோ? இந்த காளியம்மா இருக்கிற வரைக்கும் யாரையும் அப்படி ஆட விட மாட்டேன். மரியாதையை பிள்ளைய விட்டு போயிரு. ஒரு வருஷம் கழிச்சு போயிருதேன். ஒரு வருஷமா விளங்கிறோம். பாட்டி பேய்க்கு பேர் என்னன்னு கேளுங்க.
உன் பேர் என்னது டீ சொல்லு. என் பேர் பாவனா. அசல் ஒரு பேய் வெளியே ஓடு. ஐ போயிட்டு அடக்கடவுளே அதுக்குள்ள ஏன் போச்சு? யோ மண்டக்கட்டு, நீர் மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கிறது. அக்கா மட்டும் முழிச்சானா வயதை கிழிச்சு குடல் எடுத்துருவா. பாட்டி போயிட்டா பேய். உடனே போவாதலாமா? இப்போதைக்கு சாமிக்கு பயந்து ஓடி இருக்கு. திருப்பி எப்பனாலும் வரும். ஒரு 3 நாள் ஓட்டிருந்தேன். தினம் கூட்டிட்டு வாங்க. ஒரு எலுமிச்சப்பழம் தாரேன். அது அவளுக்கே தெரியாம அவளுடைய தலைவாணி கடையில வச்சு விட்டுருங்க. ஓடிரும். இருந்த இடம் தெரியாம ஓடிரும். ரொம்ப நன்றி பாட்டி. பாட்டி காணிக்கு எவ்வளவு பாட்டி? 10 பைசா வாங்க மாட்டேன் இந்த காளியம்மா. நீங்களா பார்த்து சாமிக்கு மாலை வாங்கி போட்டா போதும். இப்போ எவ்வளவு தூக்கிட்டு போங்க. நல்ல பாட்டியாக இருக்குது. அந்த உலகத்தாயின்னு ஒரு உருட்டு தாய்க்கு பற்றியில் இப்படி ஒரு பாட்டி இருக்காவுல. ரொம்ப நன்றி பாட்டி. அப்ப நாளைக்கு எத்தனை மணிக்கு கூட்டு வரணும்? நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. இருட்டதுக்கு பத்தி கூட்டு வந்துரு. வேப்பிலைய வச்சு 4 அடி அடிச்சு விரட்டி விட்டுறதே. 3 நாள்ல போயிருவா. சரி பாட்டி. 3 நாள் போயிட்டுனா இவ பேக்கரியை கொண்டா நீ பாடாப்படுத்திடுவா. இன்னைக்கு ராத்திரி ரூம்ல போய் எலுமிச்சு பழத்தை எடுத்து தூர போட்டணும். அப்பதான் பேய் இவளை விட்டு போவாது. இதையும் நான் கேட்டுவிட்டேன். வீட்டு பக்கத்தில் வந்துடாதீரு, காலை முறிச்சு விடுவேன். சார் நான் ஒரு இருக்கேன், சத்தமா பேசிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்கிட்டு இவளை தூக்கிட்டு போவோம். சரி பங்கஜம் ஆண்டி.